ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சர்க்கிள் ஆஃப் லவ் ட்ராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நேற்று கிடைச்சா நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருந்து அப்படியே கண் முழிச்சு நீங்க யாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பாளா. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியாது, இவன் எப்படி பேசுறா அப்படின்ட்டு லைட்டா தொடதான் போவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன தொடாம பேசுங்க அப்படின்பா. இப்படி சொன்னது மட்டும் இல்லாம நான் ஏன் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், எங்க அப்பா எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் ஷாக் ஆயிரும். ஏன்னா இவங்க அப்பா தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டாரே. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு இப்ப புதுசா ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பா பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருக்காரு அப்படின்ட்டு போய் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சந்தேகமா, எங்க அப்பா எப்படின்னு தனியா ஹாஸ்பிட்டல்ல விட்டு பிசினஸ் ட்ரிப்புக்கு வெளியே போயிருப்பாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்னோட ஒய்ஃப், நான் உன்னை பாத்துக்க இங்க இருக்கிறேங்கிறனால தான் உங்க அப்பா வெளியூருக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருவான். நம்ம ஹீரோயின் ஆனா அதெல்லாம் நம்பவே மாட்டா. நான் உங்களோட ஒய்ஃப்னா எனக்கே எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ புதுசா இன்னொரு கதையை கட்டி விட்டுருவான். அதாவது என்ன ஷூட் பண்றதுக்காக ஒருத்தன் வந்தான், ஆனா நீ நடுவுல வந்து அந்த புல்லட்டை வாங்கிக்கிட்டனால உனக்கு லைட்டா மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயினால இன்னும் அதை நம்ப முடியாது, ஒரு மாதிரி குழப்பத்தோடய இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ, இங்க பாரு, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தான், உன்னோட ஷோல்டர்ல நீ ஒரு மேப்பிள் லீஃபோட டாட்டூ போட்டிருப்ப, அதை வேணா செக் பண்ணி பாரு, நான் சொல்றது உனக்கு புரியும் அப்படின்ட்டு இப்ப அந்த டாட்டூவை தொட போவானா. ஆனா நம்ம ஹீரோயின் போலார்னு ஒரு அறை விட்டுருவா. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீ எனக்கு யாருன்னே தெரியாது, நீ வாட்டுக்கு என் பக்கத்துல வர அப்படின்ட்டு அரைஞ்சிருவா. ஆனா இங்க இப்படி உள்ள நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் டாக்டர் கெட்டப் போட்டு ஜீச்சன் வெளியே இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப அந்த அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோயினோட ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவானா. அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், நம்ம ஹீரோயின் ரீசெண்டா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தனால அவளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரெஸ் தர மெமரிஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிருச்சு போல. அதாவது சொல்ல போனா நம்ம ஹீரோவை அவ 2 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணிருப்பா பாருங்க, அதுக்கு முன்னாடி அவன் மெமரி போயிருச்சு. சோ அவளுக்கு இவங்க 2 பேரும் லவ் பண்ணதும் தெரியாது, இவங்க கல்யாணம் வரைக்கும் போய் நம்ம ஹீரோயினோட குடும்பம் மொத்தமா அழிஞ்சது ஞாபகம் இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா மெமரி லாஸ் ஆகி வேலைக்காரி மாதிரி நம்ம ஹீரோட வீட்டுல இருந்திருப்பாள், அதுவும் அவளுக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுவான், என்னாலதான் இவளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இது கடவுள் இவனோட லவ்வுக்கு செகண்ட் டைம் கொடுத்த வாய்ப்பாவும் எடுத்துக்குவான். அதுக்கடுத்து இவன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிருச்சு, அதுக்காக ஒரு நினைவு சின்னமா அந்த மெமோரியல் பிளேஸ்ல ஒரு நேம் பிளேட் வைப்பான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவா. நம்ம ஹீரோ என்னதான் இவகிட்ட க்ளோஸா பழகணும்னு நினைச்சாலும் அவ ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண தான் செய்வா. ஏன்னா அவளுக்கு இப்ப எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறனால அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அவனுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணி அவளை திரும்ப லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ அவ்வளவு தூரம் நடக்க வேண்டாம், நானே உன்னை ரூமுக்கு தூக்கிட்டு போறேன் அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள நடப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் அப்படி சமைச்சு வச்சு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து நம்ம ஹீரோனுக்காக செய்வான். ஆனா இவன் என்னதான் இதெல்லாம் செஞ்சாலும் நம்ம ஹீரோனுக்கு இவனை பார்த்தா லைட் ஒரு மாதிரி பயமா இருக்கும். அதாவது திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற மாதிரி தான் அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இதை நம்ம ஹீரோவும் நல்லாவே புரிஞ்சுக்குவான். அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே அவளோட ஷோல்டர்ல இருக்க அந்த டாட்டூவை பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த லீஃபுக்கும் நம்ம ஹீரோவோட பேர் மாதிரிதான் மீனிங் இருக்குமா. சோ அப்படியே அந்த டாட்டூவை தொட்டு பார்த்துக்கிட்டே, நான் அவன் மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தா அவன் பேர் மாதிரி மீனிங்ல இருக்கிற இந்த டாட்டூவை நான் போட்டிருந்திருப்பேன். அதுவும் மட்டும் இல்லாம அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் அவனுக்கு பதிலா புல்லட் வாங்கி இருந்திருக்கேன். அப்போ நான் அவனை அந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பேனோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ள வருவானா. என்னடா நைட் நேரம் இவங்க வந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, நீ என்னை பார்த்து ரொம்பலாம் பயப்பட தேவையில்ல, நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், நம்ம ஒரே ரூம்ல படுத்துக்கலாம், அதுக்குன்ட்டு நான் உன் பக்கத்துல வந்து பெட்ல படுத்துக்குவேன், நீ பயப்படாத, நான் இங்க கீழே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு பெட்ஷீட்டை விரிச்சு கீழே படுக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா இவன் இப்படி தன்னோட ரூம்ல படுத்துருக்கிறனால நம்ம ஹீரோனுக்கு தூக்கமே வராது, ஒரு மாதிரி நர்வஸா தான் அவ இருப்பா. ஏன்னா திடீர்னு ஒரு பையன் வந்து நம்ம ரூம்ல வந்து தூங்குனா எப்படி இருக்கும். பட் இருந்தாலும் இவன் நம்மளோட ஹஸ்பண்ட், நம்ம இவனை பார்த்து பயப்படக்கூடாது, நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கூட பேசி பழகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் முடிவு எடுத்துட்டு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட, நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா 2 பேரும் வெளியே போலாமா அப்படின்ட்டு கூப்பிடுவா. இவளே இப்படி கேட்டு நம்ம ஹீரோ வேணான்னு நான் சொல்லுவான். அவன் அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனை வெளியே கூட்டு போவான். ஆனா அப்படி இவங்க போய்கிட்டு இருக்கப்ப ரோட்ல ஒரு பொண்ணு இவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு, என்னது மேடம் கும்மிங் இன்னும் உயிரோடையா இருக்காங்க, ஆனா அவங்க ஏன் அவங்க குடும்பத்தையே அழிச்சு அந்த கவர்னர் கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு ஆச்சரியமா பாப்பா. அதனால இப்ப அவங்க 2 பேத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாப்பா. உள்ள பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு, இது உனக்கு நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாரும்பா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போயிருவா. ஆனா அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த கடைக்குள்ள இருக்க மாட்டானா. இதை நோட் பண்ண அந்த பொண்ணு,
மேடம் நான் தான் டாங்கர், நீங்க என்ன உயிரோட தான் இருக்கீங்களா? ஆனா நீங்க ஏன் நம்ம குடும்பத்தையே கொண்டு அந்த கவர்னர் கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வெளியே இருந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா இந்த டாங்கர்ங்கிற பொண்ணு நம்ம ஹீரோயினோட பர்சனல் வேலைக்காரியா இருந்த பொண்ணு போல. போச்சு, இப்ப நம்ம ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிய போகுது அப்படின்னு நினைச்சா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நம்ம ஹீரோயினுக்கு பதிலா நம்ம ஹீரோ இருப்பான். என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேத்தையும் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கறது நம்ம ஹீரோ முன்னாடியே நோட் பண்ணி இருந்திருப்பான். அதனால நம்ம ஹீரோயினை வேற ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் காமிச்சிட்டு இவனும் அவனோட அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இவளை பார்த்தனே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் இது ஹீரோயினோட வேலைக்காரி தான் அப்படின்ட்டு. அவனுக்கே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும், நீ மட்டும் எப்படி உயிரோட இருக்க அப்படின்ட்டு. ஆனா இவனை பார்த்த பயத்துல அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடலான்னு பாப்பாளா. ஆனா அதுக்குள்ள அவ கழுத்துலயே ஒரு பிளாக் போட்டு அந்த அசிஸ்டன்ட் அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போயிருவான். அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வருவா. அவ வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் தான் சொன்னேன்ல நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன், அதனால உன்னை பத்தின எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம ஹீரோனோட மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அப்படியே ஒன்னா வெளியே சாப்பிடுறது, ஃபயர் ஒர்க்ஸ் பாக்குறது, இந்த மாதிரி அந்த டேவை சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படியே அங்க ஸ்ட்ரீட்ல இந்த ஃபயரை வச்சுலாம் சில ஷோஸ் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஷோ நடந்துகிட்டு இருக்கும். இதை நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த நெருப்பை பார்த்தனையும் திடீர்னு இவ மெமரிக்கு ஏதோ வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அதாவது இவ அப்படியே ஒரு வீடே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல நிக்கிற மாதிரி நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம்ல, இவ வீடே மொத்தமா எரிஞ்சிருக்கும், இவங்க நின்று அழுதுகிட்டு இருப்பா. அதுதான் இப்ப நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு லைட்டா வந்துட்டு போகும். இதனால அவளுக்கு ஏதோ மாதிரி இருக்குமா. இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ சரி வா உனக்கு இங்க ஓகே வரலன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பான். அப்ப திடீர்னு அங்க இருந்தவன் ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோனை குத்தலான்ட்டு வருவான். நல்ல வேளை குறுக்க நம்ம ஹீரோ வந்தனால அவன் கையில அந்த அடிபட்டுரும். சரி தன்னோட கன் எடுத்து அந்த ஆளை ஷூட் பண்ணலான்னு பாக்குறதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆகி போயிருவான். ஆனா இப்படி நம்ம ஹீரோக்கு அடிப்பட்டனால நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். அதனால அப்படியே உடனே வீட்டுக்கு வந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விடுவா. இவ இப்படி தாமால அக்கறை எடுத்துக்கிறது நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோனுக்கு தெரியாம இதே வீட்டுல அடைச்சு வச்சிருக்க நம்ம ஹீரோனோட வேலைக்காரி அந்த டாங்கர் பொண்ணை தான் போய் பார்க்க போவான். அந்த பொண்ணு இப்ப அப்படியே உனக்கு என்ன தாண்டா வேணும், ஏற்கனவே எங்க மேடமோட குடும்பத்தையும் அழிச்சிட்ட, இப்ப என்ன போய் சொல்லி எங்க மேடம் கூட நீ இருக்கிற, அவங்களை இப்பயாண்டு நீ நிம்மதியா விடலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம இத்தனை நாள் நீ எங்க இருந்த, இப்பயே நீ சம்பந்தமே இல்லாம மெங்கோட வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்க, எதுவும் பிளான் வச்சு அவ பக்கத்துல வர ட்ரை பண்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவளை பார்த்து கேட்பான். ஆனா அதுக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி இல்ல, நான் என்னைக்குமே என்னோட மேடத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் துரோகம் நினைக்கவே மாட்டேன், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, நான் என் கண்ணால பார்த்தேன், நீ இந்த பாம்பை வெடிக்க வச்சனாலதான் அன்னைக்கு அந்த மொத்த குடும்பமும் எரிஞ்சு சாம்பலா போச்சு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. ஆனா இதை கேட்டனையும் நம்ம ஹீரோவோட மூஞ்சும் சரி அந்த அசிஸ்டன்டோட மூஞ்சும் சரி அப்படியே டோட்டலா மாறிடும். நம்ம ஹீரோ இப்ப அப்படியே என்னது அன்னைக்கு நான் தான் அந்த பாம்பு ட்ரிகர் அழுத்தினேனா, அத நீ பாத்தியா? ஆமா நான் ஃபேஸ சரியா பார்க்கல, ஆனா அன்னைக்கு நீ போட்டிருந்த பாரு அந்த கல்யாண ட்ரெஸ், அதை வச்சுதான் இதெல்லாம் பண்ணது நீன்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ட்டு அவ சொல்லுவா. ஆனா இதை கேட்ட ஹீரோ இப்ப அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் டாங்கர், ஏன்னா பல வருஷமா என் மைண்டுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு, அதுக்கான ஆன்சர் இன்னைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்பா. என்னன்னு பார்த்தா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆனக்கடுத்து இவங்க தான் அந்த பாம்பை செட் பண்ணிருப்பாங்க வெடிக்க வைக்கணும்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஏதோ ஒரு பெரிய துரோகம் பண்ணிருப்பாரு போல, அதனாலதான் நம்ம ஹீரோ அந்த வெஞ்சன்ஸோட இருப்பான். பட் ஆனா நம்ம ஹீரோயினை லவ் பண்ற மாதிரி நடிச்சவன் உண்மையாலே கொஞ்சம் லவ் பண்ணிருப்பான் போல, அதனால பேசாம அவ குடும்பத்தை கொல்ல வேண்டாம், நம்ம வேற வழியா பழி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட மாத்த வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ள இவங்க செட் பண்ண பாம் வெடிச்சிரும். ஆனா இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கா இருக்கட்டும் அவர் அசிஸ்டன்ட்கா இருக்கட்டும் அப்பயே ஒரு மாதிரி சந்தேகம் வந்திருக்கும், என்னடா இது நம்ம ட்ரிகர் அழுத்தல, நம்ம செட் பண்ண டைம் வரதுக்குமே இன்னும் 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கு, அதுக்குள்ள எப்படி இந்த பாம் வெடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி யோசித்து இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த கூ ஃபேமிலிக்கு இதுதான் டிசர்விங் போல, அதனாலதான் இந்த பாம் அதுவாவே வெடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்நேரம் அவங்க யோசிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும். அன்னைக்கு நம்ம அந்த பாம்பை வெடிக்க வைக்கல அப்படிங்கிறப்ப அந்த பாம்பை வேற யார் வெடிக்க வச்சிருப்பா? எனக்கு தெரிஞ்சு அந்த பாம்பை வெடிக்க வச்சவன் தான் அன்னைக்கு ஆத்துக்குள்ள விழுந்த கூமெங்க காப்பாத்தி 2 வருஷம் அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்து என்ன பழி வாங்குறதுக்கு திருப்பி அனுப்பி வச்சிருக்கணும். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாவே நம்மளுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிரும். ஆனா அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற அடையாளம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த டாங்கர் பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் அப்படியே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, நீங்களும் மேடமும் ஒன்னா சேர்ந்துருவீங்கன்னு நினைக்கிறப்ப இப்ப புதுசா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை கிளம்புதே, சே இதுக்காவா இவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிச்சுட்டே சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னோட லவ்வுக்காக நீ இப்படி எல்லாம் ட்ரிக்ஸ் பண்றியா, நல்ல வேலை நீ குத்தன கத்தி என்ன லைட்டா தான் கிழிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டேட்டிங் போறப்ப திடீர்னு ஒருத்தன் கூட்டத்துல இருந்து வந்து கத்திய வச்சு நம்ம ஹீரோவை குத்திருப்பான்ல, அது வேற யாருமே இல்ல இந்த அசிஸ்டன்ட் தான் போல. இப்படியாதான் ஒரு சம்பவத்தை பண்ணாதான் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் இன்னும் கொஞ்சம் நெருக்கம் உண்டாகும் அப்படிங்கிற
அப்படிங்கிறதுக்காக இவன் இந்த வேலையை பார்த்து விட்டுருப்பான். இப்போ இத பத்திலாம் இவங்க அப்படியே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கப்ப வெளியே ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் பேசினது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பா. போச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பத்தி வேற இவங்க பேசியிருக்காங்க. அதையும் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டாலோ அப்படின்னு நம்ம பயந்தா நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப பாதியில இருந்து தான் கேட்டிருப்பா. அதனால இப்ப ரீசெண்டா அந்த கத்தி குத்து நடந்தது இவங்களோட பிளான் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரும். இதனால நம்ம ஹீரோயினும் செல்லமா கோச்சுக்குவா. நான் உன்னோட லவ்வர் ஒய்ஃப் அப்படிலாம் சொன்னேன், இப்படிதான் ஒய்ஃப் எல்லாரும் ஏமாத்துவாங்களா, போ இனிமேல் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கியூட்டா கோச்சுக்குவாளா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு என்ன பண்ண சொல்ற, எனக்கு உன்ன அவ்வளவு பிடிக்கும், ஆனா உனக்கு மெமரி லாஸ் ஆனதுல இருந்து நீ என்ன யாரோ மாதிரி பாக்குற, அதனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனாலதான் இப்படி கியூட்டா ஒரு ட்ரிக்ஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் என்னதான் சொன்னாலும் நம்ம ஹீரோனுக்கு அப்படியே கோச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த ஒரு பொய் பித்தலாட்டம் எதுவுமே இருக்க கூடாது, நீ இப்படி பண்ணனால நான் உன் மேல கோவமா இருக்கேன் அப்படின்ட்டு தனியா வேற ரூம்ல போய் தூங்க போயிருவா. இவன் இந்த சின்ன விஷயத்துல இப்படி பொய் சொன்னதுக்கே நம்ம ஹீரோயின் இவ்வளவு கோவப்படுறா. இதுல இவன் சொல்லி இருக்கிற பொய்யெல்லாம் மொத்தமா அவளுக்கு தெரிய வந்துச்சு. அவளதான் திரும்பவும் நம்ம ஹீரோவோட கதை கந்தல். ஆனா இப்படி இவங்க தனித்தனி ரூம்ல இருக்கிறப்ப கரெக்டா மழை பெஞ்சு இடி அடிக்க ஆரம்பிச்சிருமா. இதனால நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம சில மெமரிஸ்ல அப்படி வந்துட்டு போற மாதிரி இருக்குமா. அதனால ஒரு மாதிரி பயந்து போனாப்ல இருப்பா. நல்ல வேலை இவன் சத்தம் கேட்டு இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அப்புறம் நம்ம ஹீரோ தான் அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கு பிடிச்ச புக்கை இப்ப எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பானா. அந்த புக்ல நம்ம ஹீரோயின் இவங்க ஸ்டார்டிங்ல லவ் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அந்த மேப்பிள் லீஃப புக் மார்க்கா வச்சிருப்பாள். அதை பாப்பா. அதை பார்த்தனுமே நம்ம ஹீரோயின் நல்லா புரிஞ்சுக்குவா. ஓகே, நம்ம இவனை ரொம்ப லவ் பண்றோம் போல, அதனாலதான் இவன் பேர் மாதிரியே இருக்கிற இந்த லீஃப புக் மார்க்கா நம்ம ஃபேவரட் புக்ல வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தவ அதே இடத்துல நம்ம ஹீரோவை மன்னிச்சிட்டு நம்ம ஹீரோ கூட ராசி ஆயிருவா. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா அந்த டாங்கர் பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாம் பிளாஸ்ட் அப்ப யார பார்த்தா அப்படிங்கறது கேட்டு விசாரிச்சு ஒரு டிராயிங்ஸ் ஒன்னு வரைஞ்சிருப்பாங்க. அதுல என்னதான் ஃபேஸ ஒழுங்கா ஸ்கெட்ச் பண்ண முடியலனாலுமே அவன் கையில போட்டிருந்த ஒரு ஸ்பெஷலான ரிங்க அவங்க டிரா பண்ணி இருந்திருப்பாங்க. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு இந்த மோதிரத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். அந்நேரம் கரெக்டா அந்த டாங்கர் பொண்ணு தங்கி இருக்கிற ரூமுக்கு யாரோ வருவாங்களா. அவன் கையிலயும் இப்ப அதே மாதிரி ஒரு மோதிரம் இருக்கும். இவனை பார்த்தனுமே அந்த டாங்கர் அப்படியே பயப்பட ஆரம்பிப்பா. அப்போ நீதான் அன்னைக்கு பாம் பிளாஸ்ட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி. யாருடா அவன் அப்படின்னு பார்த்தா அந்த ஜீச்சன். அவன் இப்ப எதுவுமே பேசாம அதே இடத்துல அந்த டாங்கரை கொன்றுவான். ஏன்னா இவ இருந்தா மட்டும்தானே இவன் மாட்டுவான். அதனால இப்ப நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கிற அந்த டாங்கரை அவன் போட்டு தள்ளிடுவான். இப்ப அவளை போட்டு தள்ளினது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இது போதுமே, இதை வச்சே நான் கூமங்கையும் கவர்னரையும் பிரிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். எப்படிடா இதை வச்சு அவங்க 2 பேரையும் பிரிக்க முடியும் அப்படின்னு யோசித்தா இப்ப அந்த ஜீச்சன் வேலைக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு உங்களோட பர்சனல் மேட் டாங்கர் இங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இவளுக்கு தான் பழசெல்லாமே மறந்து போச்சு. இவளுக்கு சுத்தமா ஜீச்சன் ஞாபகமே இருக்காது. அதனால ஏதோ ஒரு வேலைக்காரன் தான் வந்து சொல்றான்னு நினைச்சிட்டு இவ டாங்கரை தேடிட்டு அந்த ரூமுக்கு போயிருவா. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி டாங்கர் இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துருமா. அதனால அவனும் அந்த அசிஸ்டன்ட்டும் இப்ப அங்க போய் பார்த்தா அவ அப்படியே தரையில இறந்து கிடப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் டாங்கர் இங்கேயா இருக்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே வந்துகிட்டு இருப்பாளா. இந்த நிலைமையில இவங்க 2 பேத்தையும் பார்த்தானா நம்ம ஹீரோ தான் கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவா. அதனால நம்ம ஹீரோ வேகமா அந்த ரத்தக்கரையெல்லாம் தொடச்சிட்டு அந்த டாங்கரை பக்கத்துல இருந்த ஒரு கபோர்ட்ல ஒளிய வச்சிருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோன் அப்படியே அந்த ரூமுக்கு வந்து டாங்கர் வந்ததா சொன்னாங்க, எங்க அவளை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோ அப்படியே கேஷுவலா டாங்கர் இங்க இருக்கா, உங்க அப்பா கூட அவ பிசினஸ் ட்ரிப்ல போயிருக்கா அப்படியா, ஆனா ஒரு சர்வன்ட் அவ இங்க வந்துட்டதால சொன்னா அப்படின்ட்டு அவ பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்க கீழே லைட்டா ரத்தம் இருக்கிறத அவ நோட் பண்ணிருவா. இத பார்த்து அவ பயந்துருவா. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே அது ஒண்ணும் இல்ல, உனக்கு உடம்பு சரியில்லைல, அதனால உனக்கா சிக்கன் சமைக்கணுங்கிறதுக்காக ஒரு முழு கோழியை இங்க வச்சுதான் காலையில கட் பண்ணாங்க, அந்த ரத்தம் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு லைட்டா சந்தேகம் இருக்கும். அப்படி சந்தேகத்தோடய சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கப்ப அந்த கபோர்ட்ல இருந்து லைட்டா ஒரு துணி மட்டும் வெளியே தெரியும். இத பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த கபோர்ட் ஓபன் பண்ணலாம்னு போவா. அந்நேரம் கரெக்டா அந்த அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து மேடம் உங்களுக்காக நாங்க சூப் ரெடி பண்ணிருக்கோம், இந்தாங்க சிக்கன் சூப் குடிங்க அப்படின்ட்டு அவளை டைவர்ட் பண்ணி விட்டுருவான். சோ இப்போதைக்கு எப்படியோ அந்த டாங்கர் பொண்ணு இறந்த விஷயத்தை இவங்க மறைச்சிருவாங்க. ஆனா இப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துக்கிடுத்து நம்ம ஹீரோக்கு லைட்டா ஏதோ கிளிச் ஆகும். அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வரும் அந்த மோதிரம் வேற யாரோடதும் கிடையாது, ஜீச்சானோடது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஜீச்சான நிறைய தடவை பாத்திருக்கான்ல, அதனாலதான் அவனால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும். சோ இப்ப அப்படியே உடனே ஜீச்சான யாருக்கும் தெரியாம அரெஸ்ட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி அவ அசிஸ்டன்ட்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ இன்னும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். என்னன்னா இவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருச்சு, திரும்ப அந்த ரூம்ல போய் டாங்கர் இருப்பாளா இல்லையான்னு செக் பண்ணி பாப்பா, நம்ம எதுக்கும் கொஞ்சம் ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கு இப்ப சந்தேகம் வந்திருக்கும். அந்த ரூம்ல கொஞ்சம் ரத்தக்கரை இருந்துச்சு, பிளஸ் கபோர்டுக்கு வெளியே வேற ஒரு துணி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இப்ப டாங்கர் அங்கதான் இருக்காளோ அப்படின்ட்டு வேகமா போய் பார்க்க போவா. ஆனா அங்க பார்த்தா இப்ப அந்த இடத்துல டாங்கரோட பாடியே இருக்காது, சும்மா 4 துணி மட்டும் தான் இருக்கும்.
இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருக்கும். அந்த வேலைக்காரன் டாங்கரை பார்த்ததால சொன்னா இந்த வீட்டுல தான் எங்கேயும் டாங்கர் இருக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த டாங்கர் பொண்ணு கிராஸ் ஆகி போவா. நம்ம ஹீரோன் டாங்கர் அப்படின்ட்டு போய் தொட போனா அது வேற வேலைக்காரியா இருக்கும். ஆனா பார்க்க கொஞ்சம் டாங்கர் மாதிரியே தான் இருப்பா. இதனால நம்ம ஹீரோயினும் இவளை பார்த்துதான் எல்லாரும் டாங்கர் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசை மாத்திக்குவா. கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ என்ன இவ்வளவு டாங்கர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, இவ பார்க்க வேணா டாங்கர் மாதிரி இருக்கலாம், இவ டாங்கர் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான் தான் அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அப்பா எழுதின மாதிரி ஒரு லெட்டரையும் சேர்த்து எழுதி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொடுத்துருவான். அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இப்ப அப்படியே நான் பிசினஸ் ட்ரிப் முடிச்சு வரதுக்கு இன்னும் 1-2 மாசமா ஆகும், நீ கவலைப்படாத, டாங்கர் என்ன நல்லபடியா இங்க பாத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க அப்பா எழுதின மாதிரி எழுதியிருப்பான். கிட்டத்தட்ட கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்கும் மேட்ச் ஆகுமா. அதனால நம்ம ஹீரோயினும் இதை நம்பிடுவா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட மனசுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவசரப்பட்டு இவனை சந்தேகப்படுற மாதிரி நம்ம போயிட்டோமே அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இன்னைக்கு நைட்டு என்ன பாக்குறதுக்கு நீங்க வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டுட்டே சொல்லிட்டு ஓடிடுவா. அப்படி என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி பார்த்தா இவளுக்கு என்னதான் பழசெல்லாம் மறந்திருந்தாலுமே ஹீரோ இவன் மேல வச்சிருக்க அக்கறைனாலேயே இவளுக்கு திரும்பி இன்னொரு லவ் வந்திருக்கும் போல. அதனால இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து இனிமேல் நான் எப்பயுமே சந்தேகப்படவே மாட்டேன், இந்த உலகத்துல உன்னை விட யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல க்ளோஸா வந்து ஐ லவ் யூங்கிற மாதிரி சொல்லுவா. அவ்வளவுதான். இதை கேட்ட அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். திரும்ப இவங்க லவ் ஸ்டோரி நல்லா போற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம ஹீரோ மறைச்சு வச்சிருக்க உண்மையெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அவ்வளவுதான், திரும்பி ரிவெஞ்ச் மோட் ஸ்டார்ட் ஆயிரும். சோ இவங்க லவ் ஸ்டோரி இப்படியே ஸ்மூத்தா போகுமா இல்லனா ரிவெஞ்ச் மோடுக்கு மாறிடுமா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் போட போற வீடியோ பாருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.